செந்தமிழே தமிழ்த்தாயே, மொழிகளுக்கெல்லாம் முதல் நீயே. செந்தமிழே தமிழ்த்தாயே, முதல் மொழியாய் நிலைத்தாயே. செந்தமிழே தமிழ்த்தாயே, ஆதி முதல் ஆண்ட்ராய்டு வரை கன்னித்தமிழாய் வாழ்கிறாயே. என் கன்னித்தமிழ் தமிழனுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அருமையான ஐம்பெரும் விழாவிலே பேசுவதற்கான வாய்ப்பை நல்கிய மதிப்புறு முனைவர் சுந்தரபழனியப்பன் ஐயா அவர்களை நன்றி தெரிவித்துக் கொண்டு, இங்கு இந்த விழாவுக்கு வந்திருக்கும் கவிஞர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், என் போன்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாழ்த்துறையை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது முனைவர் தமிழ் குமரன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் தமிழ முனைவர் நினைச்சிடாதீங்க. என் பேர் தமிழ் குமரன். நான் ஒரு கால்நடை துறையில முனைவர் பட்டம் பெற்றேன். தமிழே இன்னும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை போல நானும் ஒரு மாணவன் தான். ஸோ தமிழ்ல எனக்கு இருக்கிற ஆர்வத்தின் அடிப்படையில வாணிதாசன் அவருடைய வழித்தோன்றல் என்ற அடிப்படையில இங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில தான் நான் இங்க தமிழ் பேச வந்தேன். இப்போ பொதுவா நான் எங்க போய் பேசினாலுமே இரண்டு விதமான விலங்கு தான் இருக்கு அப்படின்னு. கால்நடை துறையில் இருக்கிறாருன்றதால விலங்கை பத்தி பேசுறாருன்னு நினைக்காதீங்க. இரண்டு விதமான விலங்கு மட்டும்தான் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒண்ணு விலங்கு, இன்னொன்னு சிந்திக்க தெரிந்த, சிரிக்க தெரிந்த மனிதனான நாம. அததான் அருமையா கிருபானந்த என்ன சொல்றாருன்னா, நானடை மனநடை. இப்ப நானடை மனநடை அப்படின்றது சிந்திக்க தெரிஞ்ச, சிரிக்க தெரிஞ்ச, அது இல்லாததான் கால்நடை. அப்ப நமக்கு சிந்திக்க தெரிஞ்ச, சிரிக்க தெரிஞ்ச விலங்குல இருந்து நாம பிரிச்சு காட்டுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழி. இந்த மொழியின் அடிப்படையில தான் மனிதன் விலங்கிட்ட இருந்து தனித்துவமா தெரியலாம். இப்ப இதுல முதல் விஷயம் நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மனித குலம் தோன்றிய முதல் தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்ட்ராய்டு காலம் வந்துருச்சு. ஆனா முதல் தொழில்நுட்பம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சு. இப்ப அருமையா பேசுறாங்க சுப்ரியா, அஜ்மல், இவங்கெல்லாம். சின்ன வயசுல இது மாதிரி பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இது மாதிரி வாய்ப்புகளை தேடி கொடுக்கின்ற பண்ருட்டி தமிழ் செந்தமிழ் சங்கத்துக்கு கண்டிப்பா நம்ம ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஏன்னா பேசுறதுக்கு எல்லாருக்கும் வருமா? இப்ப அந்த தொழில பேச முடியுமா? எல்லாரும் அது மாதிரி பேச முடியாது. சில பேர் இயல்பா பேசுவாங்க. நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட வாய்ஸ் மிருதுவா இருக்கும். ஆனா அவங்க கேட்கறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு. அதனால நம்ம அழகா பேசுறோமா, அட்டகாசமா பேசுறோமான்றது முக்கியம் இல்லை. நாம என்ன பேசுறோம் அப்படின்றதுதான் முக்கியம். அதற்கான வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல, அதுதான் அதை விட முக்கியம். ஸோ அந்த வாய்ப்பை கொடுக்கும் இந்த பண்ருட்டி செந்தமிழ் சங்கத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் நாம மிகப்பெரிய ஒரு கைத்தட்டை கொடுக்கலாம். இதை சொல்லிட்டு இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல் தொழில்நுட்பம் பேச்சு அப்படின்னு சொல்றேன். இரண்டாவது தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுத்து. இப்ப இந்த எழுத்தும் பேச்சும் சேர்ந்ததுதான். இன்னைக்கு உலகத்துல 6800 மொழிகள் இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதுல 200க்கும் குறைந்த மொழிகள்ல மட்டும்தான் எழுதவும் பேசவும் இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு. அதுலயும் செம்மொழி அப்படின்னு சொல்லி பிரிச்சதுல நம்ம பழமையான மொழியில ஒரு மொழி தமிழ் மொழி அப்படின்றத நம்ம பெருமை கொள்ளணும். இப்ப தமிழ் மொழி அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலயுமே பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்தபடி அப்படின்னு தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஆனா அதுல எல்லாரும் ஒரு வார்த்தையை விட்டுடுவாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தபடி அப்படின்றது இப்ப எல்லா இடத்துலயுமே இந்த கால்நடையும் கூட வரும். அதனால எனக்கு இந்த தமிழ் மேல ஒரு பற்று அதிகம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆணிரை படலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொல்காப்பியத்துல வரக்கூடிய ஆணிரை படலம். ஆணிரை அப்படின்னா கால்நடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கல் அப்படின்னா மலையும் மலை சார்ந்த பகுதிகள். மண் அப்படின்றது விவசாய நிலங்கள், மருத நிலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கல் அப்படின்னும் போது தமிழ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த காரண பெயர்லயே வரும். இன்னைக்கு திண்டுக்கல் எடுத்துக்கோங்க, ஒகனைக்கல் எடுத்துக்கோங்க, எல்லா கல்லுன்னு முடிகிற எல்லாமே மலை இருக்கிற பிரதேசங்களா இருக்கும்.
ஸோ அப்படி இருக்கக்கூடிய கல் தோன்றி அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா குடிகள் தான் இருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு குடிகளுக்குமே ஒரு தலைவன் இருப்பான், அவன் தான் சேயோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேயோன் தான் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றாங்க. அந்த பேர் கொண்டதுனால என்னவோ சுந்தர பழனியப்பன்றதால தான் தமிழை வளர்க்க வேண்டும் என்ற ஆசை அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ இப்போ எனக்கும் தமிழ் அப்படிங்கிற போது இப்ப இது மாதிரி விஷயங்கள், ஏன்னா இப்போ சின்ன வயசுல நான் சொன்னேன் இல்லையா, அந்த வாய்ப்பை கொடுத்தது தமிழ் ஆசிரியர் தான். இப்ப நான் வந்து என்னுடைய பள்ளியில படிக்கும் போது பேச்சு போட்டியில போய் பேசுறேன். ரொம்ப ஒரு தொழிலோட பேசலன்றதுனால என்ன ஒதுக்கிட்டாங்க, ஒரு வாய்ப்பு இல்லைப்பாங்க. ஆனா இன்னைக்கும் நான் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ஸ்ரீனிவாசன் அப்படின்ற என்னுடைய தமிழ் ஆசிரியர், சரி நீங்க அங்க பேசலனாலும் பரவாயில்ல, நம்ம நம்ம வகுப்பறையில நீ பேசலாம், வா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு முதல்ல பேச வச்சார். அந்த பேச்சு தான் கால்நடைத்துறை பேச சொன்னீங்கன்னா 24 மணி நேரமும் பேசுவாங்க. தமிழ்ல இருக்கும் போது ஐயா சொன்ன மாதிரி சான்றோர்கள் முன்னாடி பேசுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதனால கொஞ்சம் யோசிச்சு தான் பேசணும். அப்படி ஏன் சொல்றேன் அப்படின்னா, தமிழ் ஆசிரியர்களுக்கும் இது ஒரு சிறப்பு உண்டு. ஒவ்வொரு தமிழ் ஆசிரியர்களும் ஒரு மாணவர்களுக்கு தமிழ் மேல் இருக்கும் பற்றை இன்னும் அதிகமாக்குகிறார். இப்ப அந்த தமிழ் ஆசிரியர் எந்த ஒரு பாடமா இருந்தாலும் புத்தகம் வாசிக்கிறது அப்படின்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காத விஷயம். 2009 வரைக்கும், அதாவது நான் வந்து மருத்துவர் ஆகிற வரைக்கும். ஆனா அதுக்கப்புறம் நான் புத்தகம் வாசிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு புத்தக குழுவா இல்லை, புத்தக முதலையே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வருடத்திற்கு 30-40 புத்தகமாவது படிப்பேன். ஆனால் படிக்க படிக்க நான் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு ஒண்ணுமே தெரியலன்றதுதான். ஏன்னா படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதனால ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வாசிக்க கத்துக்கோங்க. நிறைய நீங்க படிச்சாதான் நிறைய பேச முடியும். இப்ப உதாரணத்துக்கு இங்க முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பாவேந்தர் காளிதாசன் இருக்காரு. இப்ப தொல்காப்பியத்துல நானுமே தொல்காப்பியம் படிக்கணும், பழைய தமிழ் 500 இது எல்லாமே படிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. இப்போ அவரோட வழித்தோன்றல தான் நம்ம பாரதியார் தான் என்ன சொன்னாரு, எனக்கு இதெல்லாம் அப்படியே பேச தெரியாது, அதை பார்த்து படிக்கிறேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு அழகா சொல்லிருக்காரு. அந்த ஒரு வார்த்தையை பாருங்க, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனை யாங்களும் பிறந்ததில்லைன்ற. அப்ப அவங்களோட வழித்தோன்றல் தான் பாரதி வந்திருக்காரு. பாரதியோட வழித்தோன்றல்ல தான் பாரதிதாசனும் வந்திருக்காரு. அவர் என்ன அழகா பாடிருக்காரு இந்த சினிமா பாட்டு தான். இப்ப இங்க வந்த உடனே இசை மழை அழகா பாடுறாங்க ஐயா. இந்த பண்ருட்டி அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. பண் ரூட்டி, பண் அப்படின்னா தமிழ் இசை, ரூட்டி அப்படின்னா யாருக்கா தெரியுமா? அப்ப தமிழிசை பாடல் அப்படின்றது தான் இருக்கு பேரு. அப்ப நாங்க வரும்போதே எங்களை வரவேற்கிற தமிழிசை பாடல் தான் அருமையா கொடுத்தாங்க. அவங்களுக்குமே ஒரு கரகோஷத்தை கொடுத்துடலாம். அப்ப பாரதிதாசன் அப்படிங்கும் போது அவர் பாடின ஒரு பாடலை நான் பாடுறேன், நல்லா தான் கேளுங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின் தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். எவ்வளவு அழகா பாடுறாங்க பாருங்க. இப்போ இத மட்டும் பாடினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓமை கவிஞர் சுரதாவை பத்தி அழகா மாணவர்கள் பேசினாங்க. அதாவது பாரதியார் மேல கொண்ட பற்றால பாரதிதாசன் வந்தார், பாரதிதாசனுடைய பற்றால சுரதா அவங்க வந்தாங்க. சுப்புரத்தின தாசன் அப்படின்றதால அவங்க பேரை சூரதா அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அருமையான விஷயம். இப்ப அந்த பற்றுன்றது காலகாலமா அந்த ஒவ்வொரு தலைமுறையா தமிழ் வளர்ந்துட்டு இருக்கிறது தான் காட்டுது. இந்த மாதிரி பல கவிஞர்கள் இருக்காங்க. இப்ப கவிஞர் சுரதாவுடைய பாடலை நான் கேட்கும் போது அருமையான ஒரு பாடல். எல்லாரும் கண்டிப்பா ஒரு வாட்டியாவது கேட்டிருப்பீங்க. ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆதடி நிலமே சொந்தமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. அருமையான தத்துவம். ஆடி அடங்குற பிறப்புக்கும் இறப்புக்கும் இருக்கிற விஷயம் தான். நாம இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு போயிடுவோம். ஆனால் தமிழ் வாழ வேண்டும், தமிழ் மொழி செழிக்க வேண்டும் நம்ம பாடுபடுறோம்ல, அது நிலைத்து நிற்கும். அந்த பேர் நிலைத்து நிற்கும். நம் பிறந்த நாளை நாமே கொண்டாட வேண்டும் என்று நினைத்தால் அது சுயநலம். ஆனா இன்னொரு பிறந்த நாள் பாரதிதாசனாக இருக்கட்டும், கவிஞர் வாணிதாசனாக இருக்கட்டும், ஊமை கவிஞர் சுரதாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு எல்லாரும் நாம விழா எடுத்து நடத்துறோம்ல, இதுதான் பொதுநலம். அவங்க இறந்தாலும் அவர் பேர் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இதுதான்
முக்கியமான ஒரு சாட்சி. இப்ப எங்க தாத்தாவுக்கு வரணும்னா, எங்க தாத்தா வந்து தாத்தான்னா எங்க அம்மாவோட தாத்தா. நான் வந்து கொல்லு பேர் தான். சின்ன வயசுல இருந்தே வருஷத்துக்கு 2 முறை எங்க தாத்தாவுக்கு வந்து அரசாங்க விழா எழுதும். அப்ப என் பொண்ணு மாதிரி நான் சும்மா போய் இது மாதிரி ஏதோ ஒரு லாலிபாப் சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ சுத்தி சுத்தி வரோம், என்னன்னு தெரியாது. ஆனா அவரை பத்தி புகழ்ந்து பேசும்போது கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிதை பாடும் சொல்ற மாதிரி கவிஞர் வீட்டு வழித்தோன்றலுக்கும் ஏதோ ஒரு கவிதை நயம் வரும் அப்படின்றது எனக்கு கவிதை எழுத தெரியாது. இப்ப நேர் தேமா நிறைநேர் புரியுமா எல்லாரும் எழுதுனா கவிதை வருமானு கேட்டீங்கன்னா வராது. எனக்கும் கவிதை எழுத தெரியாது. ஆனா நான் ஒரு விஷயத்துல கறவை மாடு வளர்க்கும் விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு பாடல் எழுதலாம்னு சும்மா உட்காந்து எழுதுறேன். அப்ப எழுதுற ஒரு பாட்டு நான் சொல்றேன். மே ஆட்டுக்குட்டி, ஏன்னா ஆட்டுக்குட்டி மே தான் கத்தும். மே ஆட்டுக்குட்டி நீ துள்ளி குதிக்கும் செல்லக்குட்டி, வெள்ளை நிற தக கட்டி நீ உழவர்களின் பட்டுக்குட்டி, துள்ளி துள்ளி ஓடிக்கிட்டு முன்ன கால கூட்டிக்கிட்டு உடன்பிறப்புகளோட சுத்திக்கிட்டு நீ காட்டு ரசித்த ஜல்லிக்கட்டு, ஆடு மேடு சுத்துற கழனியெல்லாம் மேய்கிற நத்த பூச்சி இருக்கிற குட்டைக்கு மட்டும் போகாது, உடல் புழுவை நீக்கிக்கும் உடல் எடையை கூட்டிக்கும், மலமலன்னு 3 மாசத்துல உடல் எடையை கூட்டிக்கும், உன்னதென்று எங்களை வாழ வச்ச செல்வமே உழவர்களின் தம்பியே நீ நடமாடும் வங்கியேன்னு எழுத. எழுதுற பிறகு உண்மையா சொல்றேன்னா, இது எழுதுறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா கவிதைகளை படிச்சிருக்கேன்னா நான் பெருமைக்காக சொல்றீங்க, நான் படிச்சதே கிடையாது. ஆனா எங்க தாத்தாவுடைய பாடல்களை இப்பதான் கடந்த ஒரு 2 வருஷங்களா நான் நிறைய படிச்சுட்டு இருக்கேன். ஒரு எளிமையான நடையில அவர் வந்து வேர்ட்ஸ்வர்த்னு சொல்றாங்க, தென்னகத்தின் வேர்ட்ஸ்வர்த்னு சொல்றாங்க. அவருடைய பாடல்களை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அவர் எவ்வளவு ரசிச்சிருப்பாரு. அதாவது ஒரு ஒரு மனிதன் வந்து தமிழை வந்து நேசிக்கலாம், ஆனா இவர் சுவாசிச்சிருக்காரு. இவர் மட்டும் இல்ல, எல்லா கவிஞர்களும் அப்படிதான் இருந்திருக்காரு. அப்படி இருந்ததால்தான் தமிழ் வளர்ந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு பாடல் சொல்ற பாருங்க. அந்த பாடல் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். அந்த பாடலை நீங்க பாட்டா கூட படிக்கலாம். அதற்கான ஓமை ரொம்ப நேரம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் நான் முடிச்சிருக்கேன். தாய்மொழியே தமிழ் மொழியாம் கண்டாய், அதை தட்டாமல் நீ படிப்பாய் நன்றாய், காயிலவின் இனிமை நனி உண்டு நாளும் கட்டுணர கட்டி கற்கண்டு. அதாவது அந்த பாட்டிலே வந்து அழகா வந்து விழுது அந்த எழுகை மோனை எல்லாம். செந்தமிழே கருப்பஞ்சாறு பள்ளி சென்று கற்க பொன்னி வரலாறு, சொந்த வழி தமிழ் மொழி போல உனக்கு எந்த மொழி இனிமை தரும் கூறு. தமிழை பத்தி நிறைய எழுதிருக்காரு. அதுல எனக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னா, எந்த மொழியானாலும் சொந்த மொழி போல் உனக்கு இன்பம் தருவதுண்டோ தம்பி, இன்பம் தருவதுண்டோ. தந்தை தாயறியாத தடுக்கு குழவி வாயில், தந்தை தாயறியாத தடுக்கு குழவி வாயில் வந்து தமிழும் அம்மா, வந்து தமிழும் அம்மா மா தமிழ் அல்லவோ, வந்து தமிழும் அம்மா மா தமிழ் அல்லவோ, எந்த மொழியானாலும் சொந்த மொழி போல் உனக்கு இன்பம் தருவதுண்டோ தம்பி, இன்பம் தருவதுண்டோ. அருமையான பாடல். நிறைய பாடல்கள் இருக்கு. அதுல வந்து என்னோட வலைதளத்துல கூட நான் வச்சிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சூழ்ந்த மொழியும் தமிழே தாயாம் மண் தோன்றிய முதலே தோன்றியதாம் தமிழ் அப்படிங்குவார். அப்ப தமிழ் மேல இருக்கிற பற்ற கவிஞர்கள் வளர்ந்துட்டாங்க. அடுத்த தலைமுறையில இன்னைக்கு கால்நடை துறையில நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செயற்கை அறிவு தொழில்நுட்பத்துல தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதாவது செயற்கை தொழில் அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த செயற்கை அறிவு தொழில்நுட்பத்துல இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்திருக்கிற அனைவருமே நம்ம கைபேசியை எடுத்து ஒரு அழைப்பு வருதுன்னா வணக்கம் சொல்லுங்க ஐயா சொல்றது ரொம்ப குறைவு. ஒரு நண்பருக்கோ இல்ல நம்ம குடும்பத்தினருக்கோ நன்றி அப்படின்னு அதை சொல்றதும் குறைவு. இன்னொன்று, வாழ்த்துக்கள் தெரிவித்தாலும் அதை சொல்லும் போது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லி பழகலாம், நம்மளால முடிஞ்சது. நான் தமிழ் தாழ அது கரெக்டா சொல்லுறேன்.
தமிழ் தாழ நீ தாழ்ந்தாய் தம்பி, கண்ணி தமிழ் வாழ நீ வாழ்வாய் தம்பின்னு சொல்றாங்க. அப்ப தமிழை நாம வீட்டுல வளர்த்தாதான் அது நாட்டுக்கு வளரும், நாட்டின் வளர்ச்சி தான் மொழியின் வளர்ச்சி. அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, மொழி வாழ இனம் வாழும், இனம் வாழ நாடு வாழும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் உண்மையும் கூட. அப்ப நாம் மொழியை வளர்க்கணும் அப்படின்னா, கைபேசியில கூட இன்னைக்கு என்னுடைய நண்பர், இந்த விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர் நான் சென்னைக்கு பயணம் பண்ணிட்டு சொல்ற ஒரு விஷயம், அவர் ஒரு தொழில்நுட்ப வல்லுநரா இருக்காரு. அவருக்கு தமிழ் இந்த மாதிரி புத்தகம் படிக்கிறதோ நிறைய விஷயம் கத்துக்கிறதோ எல்லாம் கிடையாது, ஆனா ஆவல் அதிகமா இருக்கு. அப்ப அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, அவர் இந்த பணம் எடுக்கக்கூடிய, பணம் போடக்கூடிய இயந்திரம் இருக்கு இல்லையா, அந்த தொழில்நுட்பத்துல வல்லுநரா இருக்காரு. அப்ப அவங்க மேலாளர் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் நாம இருக்கிறோம், ஆனா தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது இந்த இயந்திரத்தில் மொழிபெயர்ப்புக்காகவும் மொழியாக்கத்திற்காகவும் நாம் இத்தனை செலவு செய்கிறோம், ஆனால் தரவுகளின் அடிப்படையிலே தமிழ் மொழியின் பயன்பாடு மிக குறைவாக இருக்குது. இன்னைக்கு நீங்க பணம் எடுக்க போறீங்கன்னா எத்தனை பேர் தமிழை தேர்ந்தெடுத்து பணம் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கைபேசியில கூட மொழியில தமிழை தேர்ந்தெடுக்கலாம், எத்தனை பேர் தமிழ் வச்சிருக்கிறோம் தெரியல. ஆனா அதெல்லாம் நாம செய்ய தொடங்கினா தமிழ் வளரும். இன்னைக்கும் நடுநாட்டு அகராதி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, 27 வட்டார வழக்கு இருக்கு. திருவண்ணாமலை போயிருந்தேன், நான் 1 மாசமா அங்கதான் இருக்கேன். அவங்க வட்டார வழக்கு அப்படின்றது நம்ம இங்க அங்கன்னு சொல்லுவோம். ஒரு ஊர்ல இங்கிட்டு அங்கிட்டுன்னுவாங்க, இன்னொரு ஊர்ல இக்கட்டா அக்கட்டான்னுவாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, அமாவாசை பௌர்ணமி இருக்கு இல்லையா, அமாவாசை பௌர்ணமியே தமிழ் இல்லை. இது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. அதுக்கு கரெக்டான சரியான பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருவா, ஒரே விஷயம் நான் சொல்லிடுறேன், கருவா வெள்ளுவா. இதை இன்னும் மலையாளத்துலதான் சரியா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, வெளுத்த வாவுன்றது சந்திரன். இப்போ ஒரு சந்திரன் எடுத்தீங்கன்னா அதுக்கு 20 பேர் இருக்கும், யானைன்னு எடுத்தீங்கன்னா 24 பேர் இருக்கும். தமிழ்ல மட்டும் 10 லட்சம் வார்த்தைகள் இருக்கு. அதை நம்ம இன்னும் ஆவணப்படுத்தல ஒரு ஆதங்கமும் இருக்கு. அது மாதிரி விஷயங்களுக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னா தமிழ் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கும். மொழி வாழ இனம் வாழும். நாம் தமிழை காப்ப இன்றே தொடங்குவோம், அதை நன்றே செய்வோம். நேற்று என்பது முடிந்து போன நாளை, நாளை என்பது விடிய போகும் காலை, இன்று என்பதே நிஜமான வேலை என்று சொல்லி வாய்ப்பிற்கு உங்க கூட அதில் வச்ச கடைசியில் வந்துச்சு. நன்றி, விடைபெறுகிறேன்.